புதிய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ககன் புலத் சிங்கள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி செயலகத்தில் இன்று சந்தித்தார். கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் அரசு தலைவருக்கு அறிவிக்கும் சம்பிரதாயத்தை நிறைவேற்றும் முகமாக புதிய விமானப்படை தளபதி ஜனாதிபதியை சந்தித்தார். ககன புலத் சிங்கள இலங்கையின் 15வது புதிய விமானப்படை தளபதியாக பொறுப்பேற்றதை நினைவு கூறும் வகையில் ஜனாதிபதியிடம் நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கினார். சேவை காலத்தை நிறைவு செய்து நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் அப்துல் அசீஸ் அல் ஜமாஸ் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று சந்தித்தார். பொலனறுவை நீர்ப்பாசன திட்டம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு சவுதி அரேபியா வழங்கிய ஒத்துழைப்பு தொடர்பில் இதன்போது ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்யுமாறு அந்நாட்டு அரசாங்கம் சார்பில் தூதுவர் இதன்போது ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தார். இதேவேளை தேசிய மாணிக்கக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் சுரங்கங்களில் சேவையாற்றிய சந்தர்ப்பத்தில் உயிரிழந்த மற்றும் அங்கவீனம் அடைந்தவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று இடம்பெற்றது. லுடுகல பிரதேசத்தில் சுரங்கம் ஒன்று உடைந்து வீழ்ந்தமை மற்றும் கிளிமலை பிரதேசத்தில் சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட விஷவாயு கசிவினால் உயிரிழந்த மற்றும் அங்குவீனம் அடைந்த 5 இதன்போது இழப்பீடு வழங்கப்பட்டது. உயிரிழந்த ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது.